ஸ்டெபிளைசர். இந்த டேம் வந்து நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஸ்டெபிளைசர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அவசியமாக போடணுமா இல்லை தேவையில்லையா அப்படின்ற கேள்வி வந்து உங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சின்ன கதையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவி எல்லாம் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகிறப்போ ஒரு சேல்ஸ் மேனேஜர் உங்கள்கிட்ட சொல்லுவார், சார் இது லேட்டஸ்ட் மாடல் சார், இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டெபிளைசர்லாம் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர்லேயே ஒட்டியிருக்கும், நோ ஸ்டெபிளைசர் ரெக்யர்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அதுக்கு கீழே ஒன்று போட்டிருப்பாங்க, 192 230 வோல்ட் இல்லை 192 240 வோல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவீங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டெக்னீஷியன் வந்து உங்கள் வீட்டுக்கு அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வருவார். அவர்கிட்ட நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அவர்கிட்ட நீங்கள் கேட்பீங்க, சார் இதுக்கு ஸ்டெபிளைசர் போடணுமா சார் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சில டெக்னீஷியன் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க இந்த மாடலுக்கு வந்து தேவையில்லைங்க, தேவைன்னா போட்டுக்கோங்க, கம்பல்சரி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு டெக்னீஷியன் என்ன சொல்லுவாருன்னா, ஆமாம் சார் கண்டிப்பாக ஸ்டெபிளைசர் போடணும் சார்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் எதுங்க உண்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த உண்மையை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஸ்டெபிளைசர்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸ்டெபிளைசர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர்லேயே இருக்குது ஸ்டெபிளைஸ். எதை ஸ்டெபிளைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுது. ஒரு வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வோல்டேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்காது. சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வோல்டேஜ் ப்ராப்ளம் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சம்மர் சீசனில் ஹீட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் வருது இல்லையா வயரில், அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகாத வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும் உங்கள் வீட்டுக்கு வரப்போ. உங்களுக்கு ஃபேன் ஸ்லோவாக சுற்றும், லைட்டு டிம்மாக எரியும், இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் காட்டும். இப்போ வந்து நான் டிவி வச்சுருக்கேங்க, அதுக்கு ஸ்டெபிளைசர் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழைய டிவி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிஆர்டி டிவி இருக்கும், பழைய ஃப்ரிட்ஜு, பழைய ஏசிலாம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மெயின் காம்பனன்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஏசி ஃப்ரிட்ஜ்னா கம்ப்ரஸர் வச்சுக்கோங்க. கம்ப்ரஸரில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த கம்ப்ரஸர் வந்து 190 to 240 வோல்டேஜ் ரேஞ்சுக்குள்ளே ரன் ஆகும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து ஏசி சுத்தமாக ஓடாதா அப்படின்னா கிடையாது. வர வோல்டேஜில் ஏசி ஆன் ஆகும், இண்டோர் யூனிட்ல உள்ள ஃபேன் ஓடும், பிசிபி ஆன் ஆகும், எல்லாமே ஓடும். அவுட்டோர் கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், அப்போ 190 to 230 வோல்ட்டுக்குள்ளே தான் ஓடும் அப்படின்ற பட்சத்தில் ஒன்று லோ வோல்டேஜாக வந்து அதை ஹை பண்ணி கொடுக்கணும், ஹை வோல்டேஜ் வந்து லோ பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தேவையான யூஸ் பண்ணுறது தான் ஸ்டெபிளைசர். ஸ்டெபிளைசர் இப்போ போட்டோம்னா என்ன ஆகும்னா, ஒரு 190 வோல்டேஜ்லேருந்து ஒரு 200 210 வோல்ட்டோ அது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இல்லை ஒரு ஹை வோல்டேஜாக வருது, 250 வோல்டேஜ் 260 வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அதை பக் பண்ணி கொடுக்கும். பக்னா அவங்க லோ பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, பூஸ்ட் பக்குன்னு சொல்லுவாங்க. லோ பண்ணி கொடுக்கும், ஒரு 230 வோல்ட்டுக்கிட்ட ஒரு 240 வோல்ட்டுக்கிட்ட லோ பண்ணி கொடுக்கும். அப்போ வந்து அது கரெக்டாக ஓடும். இதுதான் ஸ்டெபிளைசரோட கான்செப்ட். இப்போ வந்து சரிங்க, ஸ்டெபிளைசர் வந்து நீங்கள் பழைய டிவி ஃப்ரிட்ஜுங்கெலாம் சொல்லிட்டீங்க, லேட்டஸ்ட்டாக உள்ளதுக்கு எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் டெக்னாலஜி, இன்வெர்டர் ஏசி, இன்வெர்டர் ஃப்ரிட்ஜு, டிவிலையும் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் போர்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எஸ்எம்பிஎஸ் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுறது. ஸோ எஸ்எம்பிஎஸ் டெக்னாலஜினா என்னன்னா, அதே ஸ்டெபிளைசர் பார்க்குற வேலையை தான் இதுவும் பண்ணோம். ஃப்ரிட்ஜு ஏசிலலாம் பார்த்தீங்கன்னா போர்டில் என்ன செய்யும்னா, ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக மாற்றி காம்பனன்ட்ஸ் பூரா டிசி காம்பனன்ட்ஸாக போட்டிருப்பாங்க, டிசி கரண்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரியே. அதனால உங்களுக்கு ஸ்டேபிளாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டெபிளைசர் வந்து உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சப்போஸ் இதுக்கே ரொம்ப வோல்டேஜ் கம்மியாக வந்துருச்சு, நீங்கள் அவுட்டரில் இருக்கீங்க, ஒரு 150 தாங்க வோல்டேஜ் வருது, இல்லைன்னா ஒரு 300 வோல்டேஜ் போதுங்க, ஹை வோல்டேஜாக போதுங்க, இங்கே வந்து நான் என்னங்க செய்யறது, இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்டெபிளைசர் போடணுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் போடணும். சப்போஸ் ஒரு ஹை வோல்டேஜ்லையோ ஒரு லோ வோல்டேஜ்லையோ உங்களுக்கு போர்டு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிராண்ட்ல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஆகலை, கருகலை, உள்ள பார்த்தீங்கன்னா போர்டு நிறைய இதில் கறி இருக்கும், நீங்கள் போட்டோ படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, கறி இருந்துச்சு அப்படின்னா ஹை வோல்டேஜில் தாங்க போயிருக்கு, அதனால போர்டு வந்து போயிருச்சு, நீங்கள் பே பண்ணி தான் போர்டு மாற்றணுன்ற மாதிரி நிறையா இதில் சொல்லிடுவாங்க சர்வீஸ் சென்டரில். சில இதில் வந்து அந்த கருகுனா எதுவுமே தெரியாது, காம்பனன்ட் ஃபெயிலியராக இருக்கும். அப்போ வந்து போர்டு ப்ராப்ளமாக இருக்குது, நாங்கள் சரி பண்ணி கொடுத்துறோம்னு வாரண்டிலேருந்து கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஸோ வந்து நீங்கள் இன்வெர்ட் டெக்னாலஜிக்கு ஸ்டெபிளைசர் தேவையில்லை, பழைய டெக்னாலஜிக்கு வந்து ஸ்டெபிளைசர் தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா பைக் ஓட்டுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்லா பைக் ஓட்டுவேங்க, ஆக்சிடென்ட்லாம் பண்ண மாட்டேங்க, எனக்கு எதுவும் ஆகாதுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்டெபிளைசர் போடாமல் யூஸ் பண்ணாலும் இந்த டிவிலாம் ஒர்க் ஆகுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க. இல்லை நான் ஸ்டெபிளைசர் இல்லை வந்து சரி, இப்போ நான் ஹெல்மெட் போட்டு நான் வண்டி ஓட்டுறேன், எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும், இருந்தாலும் நான் ஹெல்மெட் போட்டுக்கிறேன் அப்படின்றது எப்படின்னா, என்னோட டிவி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான், ஸ்டெபிளைசர் தேவையில்லை, இருந்தாலும் நான் ஸ்டெபிளைசர் வந்து ஒரு அடிஷனலாக வச்சுக்கிறேன் ஒரு சேஃப்டிக்கு அப்படின்ற மாதிரிக்கு. அந்த ஹெல்மெட் தான் ஸ்டெபிளைசர்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க, கம்பல்சரி கிடையாது, போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் இதுக்கு சேஃப்டி 99% எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஸ்டெபிளைசர் போடுறோம். சரிப்பா, இப்போ நீங்கள் இந்த டிவி ஃப்ரிட்ஜ் ஏசிக்கெலாம் நீ சொல்லிட்ட, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃபேன் இருக்குது, டியூப்லைட் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது, இதுக்கெல்லாம் ஸ்டெபிளைசர் போடணுமான்னு கேட்டிங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் ரன் ஆகிட்டே இருக்க போகிறது கிடையாது, எப்பயாவது தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அது ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் மெக்கானிக்கல் இஷ்யூ அதிகமாக வரும். சில இடங்களில் ரொம்ப லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜாக வரும், அவுட்டர் ஏரியாக்கள்லாம், அங்கெல்லாம் கம்பல்சரியாக ஸ்டெபிளைசர் வச்சா தான் அந்த வாஷிங் மிஷினே ஆன் ஆகும். அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் கம்பல்சரியாக ஸ்டெபிளைசர் வச்சுக்கிறது நல்லது.
ஃபேனு இந்த மாதிரி இதில் ஃபேனு கிரைண்டர் மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா அது வெறும் வைண்டிங் தான். அதில் வந்து போர்டு இது வரப்போகிறது இல்லை. அதனால் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டெபிலைசர் தேவையில்லை. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எஸ்எம்பிஎஸ் ஆல்ரெடி சிபியூவில் பின்னாடி இருக்கும். அதில் இருந்தால் உங்களுக்கு எல்லா கம்பெனிக்கும் பவர் போகும் வச்சுக்கோங்களேன். அது போக வந்து யூபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ யூபிஎஸ் ஸ்டெபிலைசரும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா அதோட ஒர்க்கிங் வேறு. யூபிஎஸ் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சடனாக கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யறது, சேவ் பண்ணுறதுக்குள்ள அழிஞ்சிரும். கரண்ட் வந்தோடனே மறுபடியும் முதல்ல நீங்கள் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணுன்றதுக்காண்டி யூபிஎஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யூபிஎஸ் என்ன செய்யும்னா, கரண்ட் போனோடனே உடனே கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ண விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து பேக்கப் வந்து வச்சுக்கிறோம். கரண்ட் ஆஃப் ஆகாது. நீங்கள் அந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணி ஷட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி யூபிஎஸோட ஒர்க்கிங். சரிங்களா? சரி, இதெல்லாம் சொல்லிட்டப்பா. ஸ்டெபிலைசர் வந்து நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்கீங்க. ஏசிக்கு ஒரு ஸ்டெபிலைசர் சொல்கிறாங்க, ஃப்ரிட்ஜுக்கு ஒன்று சொல்கிறாங்க, டிவிக்கு ஒன்று சொல்கிறாங்க. எல்லா ஸ்டெபிலைசருமே வேறு வேறு தான் போட்டிருக்காங்க. மொத்தமாக டிவிக்குன்னு சொல்லி மொத்தமாக வீட்டுக்குன்னு சொல்லி ஸ்டெபிலைசர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பங்களாஸ்களுக்கு வீடுகளுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து எத்தனை ஏசி இருக்குது, எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதோட லோடு எவ்வளவு. லோடுனா எப்படின்னா, ஒரு ஏசி ஒரு 1500 வாட்ஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது. ஒரு டிவி வந்து ஒரு 200 வாட்ஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய டிவி அது. லைட் ஒரு 40 வாட்ஸ் எடுக்குது வச்சுக்கோங்களேன், அது. ஸோ எல்லாமே ஆட் பண்ணி மொத்தமாக அந்த வீட்டில் இத்தனை வாட்ஸுக்குரிய அப்ளைன்சஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பேஸ் பண்ணிட்டு ஒரு 3000 வாட்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? 3 கேவிஏ இல்லைன்னா ஒரு 3 கிலோவாட் பவர் இந்த வீட்டுக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செர்வோ ஸ்டெபிலைசர் இருக்குது. நிறைய ஸ்டெபிலைசர் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். அதை வந்து மொத்த வீட்டுக்குமே கொடுத்துருவாங்க. வீட்டில் உள்ள மெயின்ல இருந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசருக்கு வந்து ஸ்டெபிலைசர்லேருந்து எல்லா அப்ளையன்சஸுமே பிரிஞ்சு போயிடும். அது ஒரே இதாக போகிறது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகம். அப்படி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரி, கடைசியாக இப்போ நீங்கள் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணலாமா வேணாமா என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் டெக்னீஷியன் சொன்னார்ல, அதுதான் நானும் சொல்கிறேன். கம்பல்சரி கிடையாது. போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி, இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நாளை முன்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ஸ்டெபிலைசர் போகுமே தவிர்த்து உள்ள ப்ராடக்ட் போகாது. உள்ள எஸ்எம்பிஎஸோட ஒர்க்கிங்கை வந்து கம்மி பண்ணிடும். ஸ்டெபிலைசரே வந்து மோஸ்ட்லி ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்குறனால எஸ்எம்பிஎஸ்க்கு வேலை இருக்காது, தேய்மானம் இருக்காது. அப்படின்றப்ப அதோட லைஃப் வந்து கூட வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். உங்கள் கருத்துக்களை அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் தெரியப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி சுவாரஸ்யமாக தான் நடந்திருக்கும். ஸ்டெபிலைசர் போட்டிருந்தாங்க, கம்பெனியில் இப்படி பண்ணிட்டாங்க, ஸ்டெபிலைசர் போடலை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏதாவது இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலும் அதை கமெண்ட்ல பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துறேன். இதே மாதிரி வேற என்னென்ன டாபிக் பேசலாம், உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா அதை நான் அடுத்து ட்ரை பண்ணுவேன். அடுத்த கண்டென்ட்க்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்ஸ்கிரைப் வந்து 250 பேர் தான் இருக்காங்க இப்போதைக்கு. நிறைய பேர் ஆனால் பார்க்குறாங்க. 800 வியூஸ் 1000 வியூஸ் கிட்ட போகுது. ஆனால் மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 250 பேர் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போடுறது உங்கள் எல்லாருக்கும் உடனடியாக வந்து சேரும். நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஆமாம். மற்றபடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட்.